ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நம்ம ஊர் விட்டு ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் விலைவாசி அதிகம் அப்படி இப்படின்னு எதோ சொல்லுவாங்க. சென்னைன்னு சொல்ல வேண்டியதே இல்லை, பயங்கரமாக வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்கிறாங்க. சில பேர் அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அக்கா இப்போ சென்னைக்கு போய் 1 வருஷம் ஆகுது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தாக்கா அவ்வளோலாம் இல்லை, எதுவுமே சிரமமே இல்லைங்க, எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. அங்கே இங்கே சேலத்துக்கும் சென்னைக்கும் கம்பேர் பண்ணக்குள்ள அங்கெல்லாம் விலை ரொம்ப ரொம்ப கம்மி. வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், பழம் ஆகட்டும், காய்கறி எல்லாமே ரொம்பவே கம்மி விலையில் கிடைக்குது. 1 வருஷத்தில் இன்றைக்கி எங்கள் அக்கா அங்கே டெம்போலாம் வருமா, அதில் இன்னும் விவசாயிங்கள்லாம் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து விற்கிறாங்க. அது இன்னும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு கிலோவே 20 ரூபா இப்படிலாம் சொல்கிறாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ், பழம் எக்கச்சக்கமாக அங்கே கிடைக்குது. அந்த அளவுக்கு எங்கள் அக்காவில் கிலோ கணக்கில் எல்லாம் வாங்குறாங்க. இப்போ நான் வரக்குள்ளெல்லாம் பழம்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே அங்கே கிடைக்குது. சென்னை வாழ்க்கையெல்லாம் உண்மையிலே ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. எங்கே எந்த ஊரில் இருந்தாலும் நாம் அங்கே சுற்றி பார்க்குற இடம் கொஞ்சம் நம்ம அதிகமாக வெளியே போகிறது இந்த மாதிரி நமக்கு இருக்கக்குள்ள தான் எங்கேயுமே கொஞ்சம் அதிகமாக நமக்கு அது செலவாகும். அது என்றைக்கோ ஒரு நாள் போனால் தப்பு இல்லை. நம்ம அடிக்கடிக்கு வீக்கெண்ட் ஆனால் நம்ம போகிறக்குள்ளே தான் நமக்கு அதெல்லாம் செலவாகும். எங்கள் அக்கா அந்த மாதிரிலாம் எங்கேயும் போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த வீட்டோட செலவு மற்றபடி மற்ற செலவுலாம் பார்த்தாக்கா பொருளாதார ரீதியாக அங்கே ரொம்பவே விலைலாம் கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் அதிகம் இல்லை. பிரியாணிலாம் 60லேருந்து 80 ரூபாய்க்கு பிரியாணிலாம் கிடைக்குதான். புரோட்டா, இட்லி கடை எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது அங்கே கடைகள் எல்லாமே. சென்னைன்னா சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லா கடைகளும் அங்கே பக்கமே இருக்குது. ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு தெருவே இருக்குது அப்படியே. அதனால் விலைவாசி அங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. ஸோ நாம்பளும் சென்னைக்கு போனால் கண்டிப்பாக நல்லபடியாகவே வரலாம். எங்கள் அக்கா போய் இப்போ 1 வருஷம் ஆகிடுச்சு. பையனுக்கு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி தான் அங்கே போயிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. ஸோ விலைவாசி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நாங்களும் உண்மையில பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் தெரிஞ்சவங்க இவங்களாம் கொஞ்சம் இருக்காங்க. அவங்களாம் சொல்லி கொஞ்சம் பயம்படுத்திட்டாங்க. அப்புறமேட்டு போய் பார்த்தா தான் தெரியுது, கொஞ்சம் எல்லாம் நம்ம வெளியே போகிற செலவெல்லாம் நம்ம கம்மி பண்ணிட்டாலே மற்றபடி அன்றாட தேவைகள் செலவெல்லாம் அங்கே ரொம்பவே கம்மி தான். நம்ம ஆடம்பர செலவுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அதிகப்படியாக போக்குள்ள அது ஆடம்பர செலவாக மாறிடும். அடிக்கடிக்கு வெளியே போகிறது, தேட்டரு இந்த மாதிரிலாம் போக்குள்ள, ஹோட்டல், பெரிய ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரிலாம் போக்குள்ள மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். மற்றபடி நார்மல் பீப்புளுக்கு நல்லா சென்னை வந்தாரே வாழ வைக்கும் சென்னை தான் உண்மையிலே கரெக்டாகவே இருக்குது. இப்போ எங்கள் அக்கா வாழ்க்கையில் எனக்கு ரொம்பவே எனக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் சென்னைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். நமக்கு ஏற்ற வேலையில் எல்லாமே நம்ம ஊரை விட அங்கே எல்லா ஊர்லேயும் கிடைக்கிற மாதிரி ரொம்பவே கம்மி விலையிலையும் நீட்டாகவும் வாழ்க்கையை நடத்தலாம். ஸோ அதனால் சொன்ன மாதிரி வந்தார வாழ வைக்கும் சென்னைங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. அங்கே நல்லா எல்லா வேலைங்களுக்கும் இருக்குது. நிறைய கார்மெண்ட்ஸ் இருக்குது. நாம் எத்தனை கடை வேணால் வச்சு நம்ம வாழ்க்கை நடத்தலாம். எந்த தொழில் வேணால் அங்கே நம்ம போனாக்கா ஒரு வேலை வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது. ஸோ படித்தவங்களுக்கும் சரி, படிக்காதவங்களுக்கும் சரி, சென்னை எல்லாத்துக்குமே ஒரு தகுந்த இடமா இருக்குது. ஸோ நீங்களும் யாருக்கா சென்னைக்கு போகணுன்னு இருந்தாக்கா கண்டிப்பாக போகலாம். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ சென்னையில் இருந்தால் அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.